வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மரவள்ளிக்கிழங்குல பால் கறி தான் வைக்க போகிறோம். வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். நான் இதில் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து துப்புரவாக்கி வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதில் தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். சில கிழங்கு ஒரு கொதியில் அவிஞ்சிடும், அதால் கொஞ்சமாக தண்ணி விடுவோம். அவியாட்டி பிறகு சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். மரவள்ளிக்கிழங்க மூடி வச்சு சமைக்கக்கூடாது. நான் இதை 1 நிமிஷம் மூடி விடுறேன். கொதி வரும் மட்டும் மூடுவோம். அதுக்கு பிறகு திறந்து நல்ல நெருப்பில் அவிய விடுவோம். ஒரு கொதி வந்ததுமே நான் மூடியை திறந்துட்டேன். இப்போ நாங்கள் நல்ல நெருப்பில் இதை அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் நல்ல நெருப்பில் கொதிக்க விடுவோம். அப்படியும் எங்களுக்கு கிழங்கு அவிய இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இடையில் கொஞ்ச நேரம் நாங்கள் மூடி வச்சுட்டு அவிய விடலாம். எங்களோட கிழங்கு இன்னும் சரியாக அவிய இல்லை, அதால் கொஞ்ச நேரம் மூடி விடுறேன். கிழங்கை நாங்கள் ஒரே அடியாக திறந்து வச்சாலும் கிழங்கு அவியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இதுபோல் அடிக்கடி மூடியும் திறந்தும் சமைச்சோம்னு சொன்னால் கிழங்குல இருக்கிற நச்சுத்தன்மையும் வெளியேறிடும், கிழங்கும் அவிஞ்சிடும். பொதுவாக மரவள்ளியை பொறுத்த வரையில் அன்றாடம் கிண்டுற கிழங்கை தான் நாங்கள் சமைக்க வேணும். சில நீலக்கூடுகள் மாதிரி இருந்தால் அந்த கிழங்கை நாங்கள் சமைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, மற்றது பக்கவாதம் இப்படியான வருத்தம் இருக்கிற ஆட்கள் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. கிழங்கு அவிஞ்சிட்டது. நான் வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்ப இலைகள் 2 துண்டும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல் மூடி விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அவிகிறதுக்காக அவிஞ்சிட்டது. நல்லா ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். சில நேரம் கிழங்கு அடிப்பிடிக்கும். இனி நாங்கள் தேங்காய் பால் விட்டு கொள்ளுவோம். நான் இதில் முதல் பால் மட்டும்தான் விடுறேன், தண்ணி பால் சேர்க்கையில். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு மஞ்சள் கலர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மரவள்ளிக்கிழங்க ஆகலும் பிரட்டலை வைக்காமல் இதே போல் கொஞ்சம் பால் தாராளமாக விட்டு தளதளன்னு வைக்க வேணும். கறியில் உப்பு காணாது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். முதல் பால் விட்டு ஒரு கொதி வந்ததும் நாங்கள் இந்த கறியை இறக்கிற வேணும். கறி தயாராகிட்டுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இனி நாங்கள் தாளித்து போட்டுக்கொள்ளுவோம். காய்ச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். கடுகு போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட 4-5 செத்தலை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இதை கரை நேரம் விடக்கூடாது. நான் இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் இடித்த தனி மிளகாய் சேர்க்கிறேன். அதோட எங்களை கறிக்கு போடுற மிளகாய் தூள் கொஞ்சமும் சேர்க்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்படியே எடுத்து கறியில் போட்டுருவோம். சுவையான மரவள்ளிக்கிழங்கு பால் கறி தயாராகிட்டுது. இந்த கறி எல்லா குழம்புகளோடையும் பொருத்தமாகும். ஆனாலும் நாங்கள் சூட மீனை நல்ல தண்ணி குழம்பாக வச்சுட்டு இப்படி மரவள்ளிக்கிழங்கு பால் கறி வச்சோம்னு சொன்னால் வீட்டில் சோறும் மிஞ்சாது, கறியும் மிஞ்சாது, அவ்வளவு நல்லா இருக்கும். அதோட கருவாட்டு குழம்புக்கு நல்லா இருக்கும். மற்றபடி எங்களோட சைவ சாப்பாட்டுக்கும் இது நல்ல பொருத்தமாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு இல்லாத சைவ சாப்பாடு இல்லைன்னு தான் சொல்ல வேணும். கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.